குறுக்கு வழியில் சென்று வேலையை வாங்குகிறவர்கள் ஏராளம். மாநில அரசு பணியிடங்களில் குறுக்கு வழியில் சென்று லட்சக்கணக்கான ரூபாய் லஞ்சம் கொடுத்து பெறுகின்றவர்கள் ஏராளம். ஏழைகளுக்கான அந்த வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது. பொருளாதாரத்தில் பலவீனமாக இருக்கின்ற அந்த வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. அந்த வாய்ப்பை வேறு யாரோ ஒருவர் குறுக்கு வழியில் சென்று தட்டி பறிக்கிறார் என்ற விஷயமும் இருக்கிறது என்பதை எத்தனை இளைஞர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் என்று தெரியல. பசியோடும் பட்டினியோடும் என்னால் வைக்க முடியாது, எந்த வேலை கிடைத்தாலும் செய்கிறேன் என்று ஓஏ போஸ்ட்டுக்கும் ஸ்வீப்பர் போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ண வரலாறு இந்திய மண்ணின் வரலாறு. ஒவ்வொருத்தர் குடும்பத்திலும் ஒவ்வொரு கதை இருக்கிறது. அந்த கதையை கேட்டால் கண்ணீர் வரும். அந்த கண்ணீர் ஆறாக ஓடும். அன்பு நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் டிஜே சங்கர். நாம் இந்த சேனலை தொடங்கி கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் நெருங்குறோம். இந்த சேனலோட நோக்கத்தை பற்றியெல்லாம் அந்த டிஸ்கிரிப்ஷன் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த சேனலோட நோக்கம் என்னன்னா, வேலை இல்லாத இளைஞர்களுக்காக வேலை வாய்ப்பு பற்றி தகவல்களை கொண்டு போய் சேர்ப்பது. இந்த சமூகத்தில் அவர்கள் வெற்றிகரமாக வாழ்வதற்கு சுயமரியாதையோட ஐயுள்ளோ சொல்லக்கூடிய டீசன்ட் சேலரி, டீசன்ட் ஜாப் என்று சொல்லக்கூடிய அதோடு இணைத்து உங்களை சமூகத்தில் உயர்த்துவதற்கான ஒரு உன்னதமான முயற்சி. அப்போது இந்த வேலை வாய்ப்புகள் சம்பந்தமாக பல்வேறு விஷயங்கள் சம்பந்தமாக சொல்லக்கூடிய இந்த சேனலில் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை நீங்கள் எந்த அளவுக்கு உள்வாங்கியிருக்கீங்க என்று எனக்கு தெரியாது. நான் செய்கின்ற பணியானது எப்படிப்பட்ட பணி என்று சொன்னால், விதைத்து கொண்டே இரு, முளைத்தால் மரம், இல்லையேல் மண்ணுக்கு உரம் என்று ஒரு கோட்ஸ் உண்டு. நான் விதைத்து கொண்டே இருக்கிறேன். இதில் நிறைய பேர் பயனடைந்திருக்காங்க. பயனடைந்தவர்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுறாங்க, ஃபோன் பண்ணி நிறைய பேர் பேசுகிறாங்க. குறிப்பாக மின்வாரியத்தில் இருக்கக்கூடியவங்க, வங்கி வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்க, டிஎன்பிசி எக்ஸாமுக்கு முயற்சி பண்ணுறவங்க, அதாவது மத்திய அரசுடைய வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சி பண்ணுறவங்க, அனைத்து வேலை வாய்ப்புகள் கொண்ட தகவல்களையும் கொடுக்குறோம். கோச்சும் எங்கே கொடுப்பாங்கன்ற தகவல்களையும் கொடுக்குறோம். சுயமாகவும் முயற்சி எழுதி அவர்கள் தேர்வும் எழுதுகிறாங்க. எல்லாம் நடக்கிறது. அப்போது எல்லாம் நடக்கிறது என்ற பொழுது எனக்கு ஒரு கேள்வி எடுக்கிறது. என்னென்னா, இந்த சேனலில் எத்தனை பேர் பார்க்குறாங்க, எத்தனை பேர் ஃபார்வர்ட் பண்ணுறாங்க, எத்தனை பேர் ஷேர் பண்ணுறாங்க, லைக் பண்ணுறாங்க என்ற ஒரு கேள்வி எடுக்குது. அனாலிட்டிக்ஸில் போய் பார்க்கிற பொழுது வேலைவாய்ப்பு செய்திகளை ஆவரேஜாக ஒரு 500 பேர் பார்க்குறாங்க. அது புதுசு பழசு எல்லாம் சேர்ந்து ஆவரேஜாக ஒரு 500. கிரிட்டிக்கலாக சில விஷயங்கள் போடுகின்ற பொழுது அது 700, 800 கூட வரும். எனது பார்வையாளர்களுக்கு, எனது சப்ஸ்கிரைபர்களுக்கு நான் அன்பான வேண்டுகோள் விடுக்கிறேன். இது ஒரு உன்னதமான, அதாவது யூடியூப் சேனல் காசு சம்பாதிப்பதற்காக சேனல் துவங்குவாங்க. காசு சம்பாதிப்பதற்காக ட்ரெண்டிங்கான செய்திகளை போடுவாங்க. காசு என்பது அவர்களுடைய இலக்காக இருக்கும். எனக்கு அது காசு எனக்கு இலக்கு அல்ல. எனது இலக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கணும், வீட்டில் கௌரவம் கிடைக்க வேண்டும், சமூகத்தில் அந்தஸ்து கிடைக்க வேண்டும், நண்பர்கள் மத்தியில் ஒரு அந்தஸ்து கிடைக்கும். பிஏ படிச்சிருப்பாங்க, எம்ஏ படிச்சிருப்பாங்க, எம்பிஏ படிச்சிருப்பாங்க, நிறைய ஸ்கில்ஸ் இருக்கும், எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க, லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து படித்திருப்பார்கள், நிறைய கிரேட்ஸ் வாங்கியிருப்பாங்க, மார்க் வாங்கியிருப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு வேலை கிடைக்காது. குறுக்கு வழியில் சென்று வேலையை வாங்குகிறவர்கள் ஏராளம். மாநில அரசு பணியிடங்களில் குறுக்கு வழியில் சென்று லட்சக்கணக்கான ரூபாய் லஞ்சம் கொடுத்து பெறுகின்றவர்கள் ஏராளம். ஆனால் அதே கல்வியை அதிக கிரேட்ஸ் வாங்கி ஏழ்மையின் காரணமாக திறமை இருந்தும், அறிவு இருந்தும், ஆற்றல் இருந்தும், டெஸ்ட் எழுதி பாஸ் பண்ணியிருந்தா கூட, அதிக மார்க் வாங்கியிருந்தாலும் கூட அவர்களுக்கு அந்த வேலை கிடைக்காது. அப்போ அங்கே இன்ஃப்ளூயன்ஸு, ரெஃபரன்ஸு என்ற விஷயம் உள்ளே நுழைகிறது. அப்போ ஏழைகளுக்கான அந்த வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது. பொருளாதாரத்தில் பலவீனமாக இருக்கின்ற அந்த வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. அந்த வாய்ப்பை வேறு யாரோ ஒருவர் குறுக்கு வழியில் சென்று தட்டி பறிக்கிறார் என்ற விஷயமும் இருக்கிறது என்பதை எத்தனை இளைஞர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் என்று தெரியல. 625 பணியிடங்களுக்கு 1 லட்சம் பேர் விண்ணப்பித்தது மின்சார வாரியத்தினுடைய வரலாறு. அது டெஸ்ட் நடக்கலன்னு வச்சுங்க, அந்த நோட்டிஃபிகேஷன் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ என்ன நடக்குது? இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் சண்டே, அதாவது 9ஆம் தேதி எழுதியிருக்காங்க. அந்த 9ஆம் தேதி எழுதினவங்களில் 6244 6244 பணியிடங்களுக்கு 2 லட்சம் பேர் விண்ணப்பித்து 2 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதிக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பணியிடத்திற்கு, ஒரு போஸ்ட்டுக்கு 320 பேர் போட்டி போடுறாங்க. ஒரு போஸ்ட்டுக்கு. இது எப்படி இருக்கு பாருங்க. ஒரு ஹைகோர்ட்ல ஓஏ பதவிக்கு, ஓஏன்னா அட்டெண்டர் மாதிரி வச்சுக்க, பழைய அட்டெண்டர், இப்போ ஓஏ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் என்ற பணியிடத்திற்கு, இல்லை ஸ்வீப்பர் என்ற பணியிடத்திற்கு பிஇ படிச்சவங்க, எம்இ படிச்சவங்க, எம்பிஏ படிச்சவங்க, மாஸ்டர்ஸ் பண்ணவங்க, எம்எஸ்சி பண்ணவங்க, இவர்களெல்லாம் விண்ணப்பித்தார்கள் கடந்த காலங்களில். எங்க உத்தரப்பிரதேசத்தில் இருக்க ஹைகோர்ட்ல விண்ணப்பித்த பொழுதும் 100 போஸ்ட்டுக்கு எத்தனை பேர்? 100 போஸ்ட்டுக்கு, 120 போஸ்ட்டுக்கு 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் விண்ணப்பித்தாங்க. விண்ணப்பித்தவர்கள் அதிக மோர் குவாலிஃபிகேஷன், ஹையர் குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்களா விண்ணப்பிச்சாங்க.
ஒரு எம்ஏ பட்டதாரி, எம்எஸ்சி பட்டதாரி, நான் ஓஏ போஸ்ட் செய்கிறேன், ஸ்வீப்பர் போஸ்ட் செய்கிறேன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா அதுக்கு? எனது வீடு வறுமையில் சிக்கி தவிக்கிறது, எனக்கு வேலை கிடைக்கவில்லை, ஏதோ ஒரு வேலை கிடைத்தால் போதும் என்று அவர்கள் கீழே இறங்கி வேலை செய்ய துவங்குகிறார். அதற்காக விண்ணப்பிக்கிறாங்க. ஏதோ ஒரு வேலைங்க. நான் எங்கள் அம்மா அப்பாவை பட்டியலும் போடக்கூடாது, என்னை நம்பி என் தங்கச்சி இருக்கு, என்னை நம்பி என் தம்பி இருக்கான், இவர்களுக்கு சோறு போடணும், பசியோடும் பட்டினியோடும் என்னால் வைக்க முடியாது, எந்த வேலை கிடைத்தாலும் செய்கிறேன் என்று ஓஏ போஸ்ட்டுக்கும் ஸ்வீப்பர் போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ண வரலாறு இந்திய மண்ணின் வரலாறு. அந்த வரலாறு இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்போ நான் இந்த வீடியோவின் மூலமாக இளைஞர்களுக்கு, நண்பர்கள் சொல்றதுன்னா, இப்படிப்பட்ட சோகங்களை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள், இப்படிப்பட்ட வறுமையை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள், ஒவ்வொருத்தர் குடும்பத்திலும் ஒவ்வொரு கதை இருக்கிறது. அந்த கதையை கேட்டால் கண்ணீர் வரும், அந்த கண்ணீர் ஆறாக ஓடும். அப்படி இருக்கின்ற நீங்கள் ஏன் மாற்றி யோசிக்கக்கூடாது? உங்களுடைய வறுமைக்கு என்ன காரணம் என்று நீங்கள் யோசிக்க வேண்டாமா? உங்களுடைய வேலையில்லா திண்டாட்டத்திற்கு என்ன காரணம் என்று நீங்கள் யோசிக்க வேண்டாமா? வேலை வாய்ப்பு, அரசு வேலை வாய்ப்புக்காகவே ஏங்கி தவித்து சோர்ந்து போய் இருக்கக்கூடிய நீங்கள் புதியதொரு பாதையை நோக்கி பயணிக்க வேண்டாமா? சுய தொழில் பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? 10 பேருக்கு 100 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய சுய தொழில் இருக்கக்கூடிய எதிர்காலம் என்பது மிகப்பெரிய எதிர்காலம் என்பதை உங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கவில்லையா? சுய தொழில் என்றால் பல லட்சங்களை முதலீடு செய்ய வேண்டும் என்ற பொய்யான வாதங்களை எல்லாம் மறந்து விடுங்கள். ஒரு 20,000 ரூபாயில், 40,000 ரூபாய், இல்லை அதிகபட்சம் 50,000 ரூபாயில் சிறியதான முதலீடு செய்து ஒரு மாதத்திற்கு நீங்கள் 30,000 ரூபாயை சம்பாதித்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு சின்ன சின்ன தொழில்கள் எல்லாம் இந்த டைன் இண்டஸ்ட்ரீஸ் வந்துச்சு. வீட்டுக்குள்ளேயே செய்கின்ற விஷயங்கள் வந்துச்சு, எண்ணற்ற விஷயங்கள் வந்திருக்கு. அதை பற்றியெல்லாம் நீங்கள் யோசிக்கவே இல்லையே? யோசிக்க வேண்டாமா? அதை விட கூடுதலாக முக்கியமானது ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதுதான் இந்த வீடியோவின் நோக்கம். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த சேனலை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, குறிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. உரையாட வேண்டும், நான் உங்களோடு உரையாட வேண்டும் என்று நினைத்துத்தான் இந்த வீடியோ போட்டுக்கொண்டே இருக்கிறேன். யாரும் உரையாட தயாராக இல்லை. ஒரு சிலர் உரையாடுகின்றார்கள். இபியில் எனக்கு எப்போ வேலை கிடைக்கும், லெஃப்டினன்ட் கேங்மேன் எப்போ கிடைக்கும், கேங்மேன் ட்ரான்ஸ்ஃபர் எப்போ கிடைக்கும், அது கிடைக்கும், இதை பற்றி எல்லாம் தான் ஒரு கமெண்ட் பாக்ஸில் போடுறாங்க. நான் அதை தாண்டி விவாதிக்கணும்னு நினைக்கிறேன். அவர்கள் ஒரு சின்ன வட்டத்தில் இருக்கிறாங்க, அவர் ஏற்கனவே வேலை கிடைச்சிச்சு, ஒரு பகுதி வேலை கிடைக்க வேண்டியிருக்கு, நான் அவர்களை விட்டுடுங்க. நான் வெளியே இருக்கக்கூடிய இளைஞர்கள், வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள், வறுமையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், உங்களோடு உரையாட வேண்டும், உங்களுக்கான தேவைகளை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். உரையாடுகின்ற நீங்கள் ஒரு குழுவாக மாற வேண்டும். பசியோடும் பட்டினியோடும் இருக்கின்ற நீங்கள், வேலைக்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் உங்களை போன்று இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான இளைஞர்களை இணைக்க வேண்டாமா? நீங்க அவர்களோடு உரையாடுவதற்கான தளம்தான் இந்த சேனல். எல்லோரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய கதைகளை எழுதுங்க, உங்களுடைய கதைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களோடு நான் உரையாட தயாராக இருக்கின்றேன். ஒரு மாற்றத்திற்கான விதைகளை விதைப்போம் என்பதுதான் நான் தொடர்ந்து உங்களுக்கு சொல்லிட்டே வரேன். மாற்றத்துக்கான விதைகளை விதைப்பது என்பது, நான் ஏற்கனவே சொன்னேன், யார் இதை புரிந்து கொண்டாலும் புரிந்து கொள்ளாவிட்டாலும், யார் இதை அலட்சியப்படுத்தாவிட்டாலும் சரி, நான் தொடர்ந்து இந்த கருத்தை சொல்லிக்கொண்டே இருப்பேன். ஏனெனில் நான் விதைத்து கொண்டே இருக்கிறேன். என்றாவது ஒரு நாள் இந்த விதை முளைக்கும் என்று நான் நம்புகிறேன். விதைத்தால் மரம், இல்லையில் உரம் என்பது போல நான் கடந்து போயிட்டே இருப்பேன். ஆனால் நாளுக்கு நாள் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. வேலையில்லாத இளைஞரோட பட்டாளம் பெருகி கொண்டே இருக்கிறது என்பதை இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் சொல்லுது. 83% இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. இது சம்பந்தம் நிறைய வீடியோ போட்டிருக்க, நம்ம சேனலில் பாருங்கள். அதிலும் குறிப்பாக 3 பட்டதாரிகளில் 2 பட்டதாரிகளுக்கு வேலை இல்லை என்று நான் சொல்லலை, ILO சொல்லுது. அப்போ எவ்வளவு வேலையில்லா திண்டாட்டத்தில் நெருக்கடி. நீங்கள் அதாவது நீங்கள் ILO சொன்னது இந்தியாவுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியில் சொல்லக்கூடிய அந்த பத்திரிகை, அந்த விஷயங்கள் எல்லாமே, அரசனுடைய தரவுகள் எல்லாமே படித்தவர்கள் மட்டும் சொல்லுது, எல்லாரையும் பற்றி சொல்லுது. நான் உங்ககிட்ட சொல்ல படித்தல் பற்றி சொல்கிறேன். 3 இருவருக்கு வேலை இல்லை என்று சொன்னேன். ஆனால் என்னென்னா 10th ட்ராப் அவுட்டு, +2 ட்ராப் அவுட்டு, ஆர்ட்ஸ் டிகிரி ட்ராப் அவுட்டு ஒரு பெரும் கூட்டம் இருக்குது. அந்த பெரும் கூட்டத்திற்கு வேலை தரப்போவது யார்? அந்த கூட்டம் என்பது வேலை இல்லாத பர்சன்டேஜில் சேரவே இல்லை. அந்த பெரும் கூட்டம் வேலை இல்லாத அந்த லிஸ்ட்டில் பர்சன்டேஜில் சேர்ந்தால் இன்னும் கூடுதலாக இருக்கும், வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாக இருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு தரவு சொல்லிச்சு. என்ன தரவு சொல்லிச்சு? அதிகபட்சமாக வேலையில்லா திண்டாட்டம் இருக்கக்கூடிய மாநிலம் சண்டிகர். அங்கே 37 சொன்னாங்க. குறைவாக இருக்கக்கூடிய மாநிலம் எதுக்கு சொன்னாங்க? தமிழ்நாடு 4.1% வேலையில்லா திண்டாட்டம், வேலையின்மை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மையா? அது அவங்க ஒரு தரவு, ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க. நாம தான் சொல்கிறோம், தமிழ்நாட்டில் ஓராண்டுக்கு படித்துட்டு வெளியே வர பல்வேறு நிலைகளை படித்துருங்க. இன்ஜினியரிங்கு, ஆர்ட்ஸு, ஆர்கிடெக்சர், பிஃபார்ம், டிஃபார்ம், டிப்ளமோ, எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சிவில்,
என்று சொல்லுற பல்வேறு கல்வித்துறைகளை படிச்சுட்டு வெளியே வரவங்களுடைய எண்ணிக்கை ஓராண்டுக்கு சராசரியாக 1 கோடி பேர். அதில் 70 80 லட்சம் பேர் தமிழகத்தை சார்ந்தவர்கள், 20 லட்சம் பேர் தான் வெளி மாநிலத்தை சார்ந்தவராக இருப்பாங்க. ஆனால் இங்கே கல்வி நிலையங்கள் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி வெளி மாநிலத்தை சார்ந்தவர்கள் எல்லாமே இங்கே வந்து படிக்கிறாங்க. நான் சொல்கிறது ப்ரைவேட் காலேஜஸ்ஸு, கவர்மெண்ட் காலேஜஸ்ஸு எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன். அப்போ ஒரு ஆண்டுக்கு 1 கோடி பேர் வந்துட்டே இருக்கிறாங்கன்னா அந்த கணக்கில் எங்கே? அந்த கணக்கில் சேர்த்தா என்ன ஆகும்? எங்கேயோ போய் முடியும். வேலையில்லாத பட்டதாரிகள் எண்ணிக்கை, வேலையில்லாத இளைஞர்கள் எண்ணிக்கை கடுமையாக கூடிக்கொண்டே வருகிறது. இது அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அரசாங்கத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமையை படுத்தி இளைஞர்களுடைய ஒற்றுமை, இளைஞர்களுடைய ஓட்டு, இளைஞர்களுடைய போராட்டம், இளைஞர்களுடைய வேலை எனது உரிமை, வேலை எனது உரிமை என்று கேட்கக்கூடிய அந்த கோரிக்கை இருக்கு இல்லையா, அந்த கோரிக்கையை வைத்து நீங்கள் போராடுகின்ற பொழுது, ஒன்று சேர்கின்ற பொழுது, பெருந்திரளாக ஒன்று சேர்கின்ற பொழுது அரசு உங்களை கவனிக்கும். அரசு உங்களுடைய கோரிக்கையை பற்றி தீர்க்கமாக சிந்திக்கும். அரசு சில முயற்சிகள் எடுக்குது. ஃபாரின்லேருந்து சில கம்பெனிஸ் நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்குறாங்க. ஆனால் உருவாக்குகின்ற வேலை வாய்ப்புகளுக்கும் படித்துட்டு வெளியே வரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கைக்கும் அதாவது மலையளவு வித்தியாசம் இருக்கு. அவர்கள் ஒரு 100 பொறுப்புகளுக்கு 100 வேலை வாய்ப்புகளை இல்லை 1000 வேலை வாய்ப்புகளை உருவாக்குறாங்கன்னு சொன்னால் படிச்சுட்டு வெளியே வரவங்க லட்சக்கணக்கான இருக்கான். ஏற்கனவே கோடிக்கணக்கான வேலை இல்லாமல் இருக்கிறான். ஏற்கனவே இங்கே தமிழ்நாட்டில் வேலை இல்லாமல் இருக்கிற பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறாங்க. ஆக இந்த சேனல் என்பது வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களை ஒருங்கிணைப்பதற்கான ஒரு முயற்சி. இந்த சேனல் என்பது பலருக்கு வழிகாட்டக்கூடியதற்கான ஒரு தளம். இந்த சேனல் என்பது நீங்கள் உங்களுடைய குறைகளை கொட்டி தீர்ப்பதற்கான ஒரு களம். பேசுங்க, தொடர்ந்து பேசுவோம், தொடர்ந்து உரையாடுவோம். உங்களுக்கான தேவைகளை நீங்கள் என்னவென்று சொன்னீங்கன்னா இதை தேடி கண்டுபிடித்து ஆராய்ந்து சொல்வதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குவதற்கான இந்த வீடியோ சேனலை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம். அன்டில் தென் பை. நான் உங்கள் TJ சங்கர். நன்றி, வணக்கம்.